கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 8 பேருக்கு டெங்கு காய்ச்சல் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பன்றிக் காய்ச்சலால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதுகுறித்து மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி சவுந்தரவேலுவுடன் செய்தியாளர் மாற்றி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ உள்ளிட்ட பல்வேறு வைரசுகளால் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 48 பேர் இங்கே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து நம்மிடம் தெரிவிப்பதற்காக இருப்பிட மருத்துவ அதிகாரி திரு சவுந்தரவேல் இருக்கிறார். சார் வணக்கம். என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இது டெர்சரி கேர் சென்டர் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே வரப்படும் நோயாளிகள் அவர்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மாதிரி இங்கே உள்நோயாளிகள் அனுமதிக்கப்படும் காய்ச்சல் நோயாளிகளுக்கு இப்போ தற்பொழுது கூட 48 நோயாளிகள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லா நோயாளிகளுமே வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு தான் வருகிறார்கள். அந்த மாதிரி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் நோயோ இல்லை ஸ்வைன் ஃப்ளூ நோயோ இருக்கும் என்ற அறிகுறிகள் சந்தேகம் பண்ணப்படும் போது அவர்கள் தேவையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு தனித்தனி வார்டுகள் அரசின் உத்தரவின்படி ஏற்கனவே அரசின் வழிகாட்டின்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் வச்சு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஸ்வைன் ஃப்ளூ இப்பொழுது ஒரே ஒரு நோயாளி இருக்கிறார். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. பொதுமக்கள் அதை பற்றி எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை. போதுமான வசதி தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் மூலமாக எல்லா மருந்து வகைகளும் எல்லா ஒரு ஆபத்தான நிலையில் கண்காணிக்கக்கூடிய கருவிகளும் அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் எப்பொழுதுமே தயார் நிலையில் அரசு உத்தரவின்படி வைக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கும் தேவையான மருந்துகளும் தட்டணுகளும் எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளது. எனவே அரசை பொறுத்தவரை அரசு இயந்திரம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. மருத்துவக் குழுவினரும் சிகிச்சை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக உள்ளனர். நோயாளிகள் தயவுசெய்து அஞ்ச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் இந்த காய்ச்சல் போன்ற வைரஸ்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் சார்? இந்த முறை வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே வரும் என்று வானிலை துறையிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் இப்போ ஏற்கனவே முன்கூட்டியே இப்போ காய்ச்சல் எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக வந்தாலும் அச்சப்படும் நிலையில் இல்லை. எனவே பொதுமக்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டியதில்லை. காய்ச்சல் வரும் அறிகுறிகள் யாரும் இருந்தால் தயவுசெய்து காய்ச்சல் உள்ளவர்களிடம் ஒட்டி பழகும் போதும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பழகிக்கொள்ளவும், அடிக்கடி கை கழுவும் பழக்கத்தை தயவுசெய்து மருத்துவத்துறையின் மூலமாக எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்வது. நேற்று கூட நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் கூட வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் தயவுசெய்து கைகளை நல்லபடியாக கழுவிக்கொள்ள வேண்டும், சுகாதாரமாக இருந்து கொள்ள வேண்டும். யாரும் தும்மல், சளி, இருமல் பக்கத்தில் செல்லும்போது முகத்தில் துணி வைத்து கொள்ள வேண்டும். காய்ந்த நீரை காய வைத்து தண்ணீரை பருக வேண்டும் என்றும் பண்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு காய்ச்சலை பற்றியும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. விரைவில் வந்தால் நிச்சயமாக குணப்படுத்துவதற்கு அரசு மூலமாக அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளது.